தமிழரசி தமிழரசி ஐய தமிழில் ஒரு துளி. அம்மா அம்மா ரொம்ப போரா அடிக்குதுமா. நான் உனக்கு ஒரு கதை சொல்லட்டா? சரி. என்ன கதை உனக்கு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு அனிமல் ஸ்டோரி தான் ரொம்ப பிடிக்கும். சரி, நான் இன்னைக்கு உனக்கு ஒரு சிங்க கதை சொல்லட்டா? சரி. சரி, ஒரு காட்டுல ஒரு சிங்கம் மதியம் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டு இருந்ததாம். அப்புறம் என்னாச்சு? அப்ப அங்க வந்து ஒரு எலி சிங்கத்து மேல குதிச்சு குதிச்சு விளையாடிட்டு இருந்ததாம். சிங்கம் என்ன பண்ணுச்சு? சிங்கத்துக்கு திடீர்னு முழிப்பு தட்டிடுச்சான். யாரும் நம்ம மேல ஓடிட்டு இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்க ஒரு எலி இருந்ததாம். அத பார்த்து அதுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சான். அச்சச்சோ, அப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் சிங்கம் அதோட காலுல எலிய வச்சுக்கிட்டு, உன்னை இப்ப நான் சாப்பிட போறேன் பாரு, என்னோட தூக்கத்தையா கெடுக்கிற, நீ என் மேல ஓடி வந்து விளையாடுற அப்படின்னு கேட்டுச்சான். அச்சச்சோ, அப்புறம்? அதுக்கப்புறம் எலி என்ன பண்ணுச்சான், கெஞ்சி கேட்டுச்சான், என்னை எப்படியாவது விட்டுருங்க, என்ன சாப்பிடாதீங்க, நான் இனிமேல் உங்க மேல விளையாட மாட்டேன், தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க, என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சி கேட்டுச்சான். அது மட்டும் இல்லாம எலி சொல்லிச்சான், உங்களுக்கு நான் என்னைக்காவது இந்த நன்றிய செலுத்துவேன், உங்களுக்கு உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லிச்சான். அதை கேட்ட சிங்கம், அச்சச்ச சின்னதா இருக்க நீ வந்து எனக்கு உதவி செய்ய போறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சிங்கம் சிரிச்சுச்சான். அப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறமா சிங்கம் என்ன பண்ணுச்சான், சரி ஓடிப்போ அப்படின்னு சொல்லிட்டு எலிய விட்டுடுச்சான். எலியும் குடுகுடுன்னு சந்தோஷமா ஓடி போயிடுச்சான். ஒரு நாள் காட்டுல சிங்கத்தை பிடிக்கிறதுக்காக ஒரு வேடன் கொஞ்சம் இறைச்சி, அது மாமிசம் தானே சாப்பிடும் சிங்கம், ஆமா, அந்த மாமிச துண்டுங்களை வச்சுட்டு ஒரு பெரிய வலையும் மறைச்சு வச்சுட்டான். சிங்கம் அதுக்கு ஆசைப்பட்டு அந்த மாமிசத்தை சாப்பிட போச்சு. உடனே அந்த வலையில சிங்கம் மாட்டிக்கிச்சு. அதுக்கப்புறம் சிங்கம் பயங்கரமா சத்தம் போட்டுச்சு. காடே அதிர்ற மாதிரி சத்தம் போட்டுச்சு. அதேதான் சத்தம் போட்டுச்சு. அதுக்கப்புறமா எலி வந்து அந்த சத்தத்தை கேட்டுட்டு என்ன பண்ணுச்சு, அச்சச்சோ இது சிங்கத்தோட சத்தம் மாதிரி இருக்கே, சிங்கத்துக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி வந்து பார்த்துச்சான். பார்த்தா சிங்கம் ஒரு வலையில மாட்டிட்டு இருந்ததா. அச்சச்சோ நம்ம சிங்கம் மாட்டிக்கிச்சே, நம்ம எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் எலிக்கு ஒரு பல்லு இருக்கும்ல முன்னாடி, அந்த வலைய கருக்கு புருக்குன்னு கடிச்சு வலையில இருந்து சிங்கத்தை காப்பாத்திருச்சு. அதேதான், அதுல இருந்து சிங்கம் தப்பிச்சிடுச்சு. சிங்கத்துக்கே அப்புறமா என்ன தோணுச்சு, அச்சச்சோ அன்னைக்கு நம்ம இது சின்னதா இருக்க, நீ போய் எனக்கு எப்படி உதவி செய்வேன்னு நம்ம கேட்டோம், ஆனா இந்த சின்ன எலிதான் நம்மளை இன்னைக்கு காப்பாத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம் எலி கிட்ட நன்றி சொல்லிச்சான். அதுக்கப்புறமா அந்த காட்டுல சிங்கத்து மேல எலிய உட்கார வச்சுக்கிட்டு காடு ஃபுல்லா சுத்தி வந்துச்சான். ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள் ஆயிட்டாங்களாம். அம்மா இந்த ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருக்குமா? சரி, இந்த கதையில இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? குட்டியா இருந்தாலும் உதவி செய்ய முடியும். ரொம்ப அழகா சொன்னீங்க. யாரும் சின்னதா இருக்காங்க இவங்களால முடியாது அப்படின்னு எதுவுமே கிடையாது. சின்னதா இருந்தாலும் பெரிய உதவிகளை நம்மளால செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்த நல்ல கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நன்றி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழந்தைகளுக்கு தேவையான போர்ட் புக்ஸ், ஃபிளாஷ் கார்டு, பிக்சர் புக், ரைம்ஸ் புக், கலரிங் புக், ஓரகாமி புக், ஆக்டிவிட்டி புக், டெக்ஸ்ட் புக், ரைட்டிங் புக் எல்லாமே tamilaraci.org வெப்சைட்ல இருக்கு. நீங்க லாகின் பண்ணுங்க, ரிஜிஸ்டர் பண்ணுங்க. உங்க குழந்தைகளுக்கு தேவையான புத்தகத்தை வீட்ல இருந்தபடியே ஆர்டர் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. For more videos, please subscribe my channel. That's it.